பராசக்தி திரைப்படம் மட்டுமே வெளியாகிருக்கு. ஜனநாயகம் உலகம் முழுக்க ஒரு முக்கியமான ஒரு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. டிசம்பர் மாதமே தணிக்கைக்கு கொடுத்துட்டோம். பிறகு அவங்க யூஆர்ஏ சர்டிஃபிகேட் தரோம். நாங்கள் நடிகர் கருணாசுப்ரமணியன், நடிகர் சரத்குமார் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கள் படங்களுக்கு கூட தான் பிரச்சனை இருந்துச்சு. இதையும் பாஜக அரசாங்கம் ஒரு கைப்பாவையாக பயன்படுத்துகிறாங்க. விஜய்க்காக எல்லாரும் பேசும்போதும் விஜய் அவர்கள் தனக்காக பேசுறது. விஜய் ஒரு நடிகரா அந்த பிரச்சனையை பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் மத்திய பாஜக அரசாங்கத்தை பார்த்து விஜய் பேசுறது இல்லை. கரூர் விவகாரத்துல விஜய் அவர்களை நேரடியா தமிழக அரசாங்கம், மாநில அரசாங்கம் அட்டாக் பண்ணவே இல்லை. விஜய் அவர்கள் தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக கடைசி நேரத்தில் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் அவங்க போய் அணுகுனதுனால தான் இவ்வளோ குழப்பமே வந்திருக்கு. விஜய் படம் கொஞ்சம் தாமதமாக வந்தாலுமே எங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றியாக தான் இருக்கும். அதில் முக்கியமான சாராம்சமே போகக்கூடிய அளவுக்கு கடுமையான திருத்தங்களை சொல்லியிருந்தாங்க. மத அரசியலை கடுமையாக சாடுறாரு, சாதிய அரசியலை கடுமையாக சாடி பேசுகிறாரு. இந்த அரசியல் எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. விஜய் பிரபாகரன் விஜய்க்கு அண்ணா, நான் உங்களுக்கு அரசியலில் நான் தானே செய்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். நடிகர் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறத தாண்டி தற்போது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். மக்கள் 369 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜனநாயகன், பராசக்தி இந்த 2 படங்களும் பொங்கலுக்கு வெளியாக இருந்த நிலையில இன்னைக்கு பராசக்தி திரைப்படம் மட்டுமே வெளியாகி இருக்கு. ஜனநாயகம் உலகம் முழுக்க ஒரு முக்கியமான ஒரு ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. தமிழக முதல்வர் பேசியிருக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்திலிருந்து முக்கியமான தரப்பினர் பேசியிருக்கிறாங்க, உலகம் முழுக்க உள்ளவங்க விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜனநாயகனுக்கு என்ன பிரச்சனை, எதனால ஜனநாயகனுக்கு இப்படி ஒரு சிக்கல்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஜனநாயகன் படக்குழு அவங்க தரப்புல இருந்து விளக்கம் தர்றாங்க. நாங்கள் டிசம்பர் மாதமே தணிக்கைக்கு கொடுத்துட்டோம். பிறகு அவங்க யூஆர்ஏ சர்டிஃபிகேட் தர்றோம். நாங்கள் இந்த திருத்தங்களை இந்த இந்த இடங்களில் உள்ள கட்டு, நியூ போடுறது இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் சென்சார் கொடுத்துட்றோம்னு சொன்னாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க தர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிவ்யூ கமிட்டிக்கு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய குழப்பங்களே வந்தது. கடைசி நேரத்தில் எங்களால் போக முடியல, நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கிறது அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் தணிக்கை வாரியம் தரப்புல இருந்து இல்லை, நாங்கள் சரியாக தான் செயல்படுறோம், இந்த ஒரு படத்துக்காக மட்டும் நாங்கள் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய படங்களை தொடர்ந்து இப்படி தான் நாங்கள் சென்சார் பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரைத்துறையிலிருந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு நிறைய ஆதரவு குரல்கள், நடிகைகள், நடிகர்கள், இப்படி பல்வேறு இயக்குநர்கள் இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு வர்றாங்க. அதே போல நடிகர் கருணாசுப்ரமணியன், நடிகர் சரத்குமார் அவர்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்க படங்களுக்கு கூட தான் பிரச்சனை வந்துச்சு, அப்பெல்லாம் எந்த திரைப்பிரபலங்களும் திரைத்துறையினரும் எந்த கருத்துமே தெரிவிக்கலையே, எங்க படங்கள் கூட இன்னும் சில படங்கள்லாம் சென்சார்ஷிப் ஆகாம இன்னும் வெளிவராமலே இருக்கு அப்படிங்கிற கருத்தெல்லாம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல தான் இப்ப இந்த தணிக்கை வாரியம் இது நேரடியா மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு. இதையும் பாஜக அரசாங்கம் ஒரு கைப்பாவையாக பயன்படுத்துறாங்க. தங்களுக்கு ஒத்து வராதவர்களை வளைத்து போடுவதற்கு இந்த சென்சார்ஷிப்பும் பயன்படுது அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர் இவங்க போன்றவர்களும் கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழக முதல்வர் அவர்களே அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் இப்படி விஜய்க்காக எல்லாரும் பேசும்போதும் விஜய் அவர்கள் தனக்காக பேசுறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது. ஆனால் தொடர்ந்து 2013 இருந்து பார்த்தோம் அப்படின்னா கத்தி, தலைவா, மெர்சல் இப்படி எல்லா படங்களுமே விஜய் அவர்களுடைய படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் எதிர்கொண்டு அதுக்கு பிறகுதான் அந்த படங்கள் எல்லாமே வெளிவந்திருக்கு. ஆனா அப்ப விஜய் ஒரு நடிகரா அந்த பிரச்சனையை பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற ஒரு அடையாளமும் இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் இப்போ தனித்து போட்டியிட போகிறோம், நாங்கள் ஒரு அணி அமைச்சு போட்டிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. கடுமையான அரசியல்கள், தொடர்ந்து அரசியல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் விஜய் அவர்கள் முன்வச்சுக்கிட்டு வர்றாரு. ஆனால் இப்போ வரைக்கும் மத்திய பாஜக அரசாங்கத்தை பார்த்து விஜய் பேசுறது இல்லை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு வலுவான குரல்.
ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. அவர் இன்னும் விரிவா பேசும்போது, கரூர் விவகாரத்துல விஜய் அவர்கள நேரடியா தமிழக அரசாங்கம், மாநில அரசாங்கம் வந்து அட்டாக் பண்ணவே இல்ல. ஆனாலும் ஸ்டாலின் அங்கிள், சிஎம் அங்கிள் அப்படின்லாம் வந்து தரம் தாழ்ந்து விஜய் பேசினாரு. கடுமையான குற்றச்சாட்டுகள முன்வச்சாரு. ஆனா, மத்திய பாஜக அரசாங்கம் இப்ப நேரடியா விஜய் அவர்களுடைய படத்தையே முடக்குறாங்க. இது ஒரு சர்வாதிகார போக்கு தான். ஆனா, பாஜக அரசாங்கத்தை பார்த்து விஜய் பேசுறதுக்கு தயங்குறாரு. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட எல்லா கட்சிகளுமே முன் வச்சுட்டு வர்றாங்க. இன்னொரு தரப்பினர் விஜய் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அதுதான் விஜய்க்கான அரசியலுக்கும் உதவிகரமா இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. குறிப்பா பாஜக தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, சென்சார் தணிக்கை வாரியம் ஒண்ணும் பாஜக கொண்டு வந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியிலயும் இருந்திருக்கு. எல்லா நடிகர்களுமே அதை எதிர்கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவங்க முறையான தயாரிப்புகளோட, திட்டமிடல்களோட சென்சார்ஷிப்பை இவங்க அணுகல. இவங்க வேணும்னே அவங்க இன்னும் ஒரு அடி மேல போய் கருநாகராஜன் போன்ற பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக கடைசி நேரத்துல எந்த பிரிப்பரேஷனும் இல்லாம அவங்க போய் அணுகுனதுனால தான் இவ்வளவு குழப்பமே வந்திருக்கு. படம் தள்ளி போறதுனால அதை வைத்து அவங்க ஒரு வியாபார நோக்கத்த அடையறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திரைப்பட திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்க பேசும்போது, விஜய் படம் எப்ப வருதோ அதுதான் பொங்கல். பொங்கலுக்கு வந்திருந்தா ஒரு பெரிய வசூல் ரீதியான ஒரு மகிழ்ச்சிய திரையரங்க உரிமையாளர்களுக்கு பெற்றுக் குடுத்திருக்கும். ஆனாலும் பரவால்ல. இப்ப எங்களுக்கு விஜய் படம் கொஞ்சம் தாமதமா வந்தாலுமே, எங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றியா தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அவங்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் விஜய் இத எப்படி கையில எடுக்க போறாரு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் தமிழ்நாட்டுக்கான வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாமே வந்து என்ன கருத்த குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அவங்க தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. இதே கருத்த நேற்றைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன், தேமுதிகவுடைய மாநாடு. அவங்க 9ஆம் தேதி ஜனவரி மாநாடு அன்னைக்கு நாங்க யாரோட கூட்டணிங்கிறத அறிவிப்போம்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க கூட்டணி ஒண்ணும் அறிவிக்கல. நாங்க விஜயகாந்தோட தான் கூட்டணி. பெரிய கட்சிகளே இன்னும் அறிவிக்கல. நாங்க மட்டும் ஏன் அவசரப்படணும்? அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பேசிட்டு, அவங்க வழக்கம் போல அவங்களுடைய ஸ்டைல்ல பேசியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் பிரபாகரன் வந்து விஜய்க்கு அண்ணா நான் ஒரு உங்களுக்கு அரசியல்ல நான் தாங்க சீனியர். நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புறேன். நீங்க காங்கிரஸ்காரங்கள மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா விருதுநகர் தொகுதியில எனக்கு ஒரு மோசமான அனுபவம் அவங்களால கிடைச்சது. அவங்க இப்படிதான் உங்கள வாங்க வாங்கன்னு உங்கள வச்சு திமுகல அவங்க பேரம் பேசுவாங்க. பேரம் பேசிட்டு உங்க பக்கம் அவங்க வரப்போறதும் கிடையாது. நீங்க யார நம்பினாலும் நம்புங்க. ஆனா காங்கிரஸ்காரங்கள மட்டும் நம்பாதீங்க. அப்படிங்கிற மாரி விஜய் பிரபாகரனும் தடாலடியா ஒரு கருத்த தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இது விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது. இத வச்சு அவங்க காங்கிரஸ் தங்களுக்கான பொலிட்டிக்கல் மைலேஜ் அந்த பேரம் பேசக்கூடிய இந்த வலிமையை அதிகரிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் குறிப்பிடுறாங்க. ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை வந்து அத திட்டமிட்டு அத மறுக்கிறாரு, புறக்கணிக்கிறாரு. எங்களுடைய கூட்டணி வலுவா இருக்கு. திமுக, காங்கிரஸ் கூட்டணி நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் யாரும் போய் பேசாதீங்க அப்படிங்கிறது கண்டிப்போடையே அவரு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே நேரத்துல இந்த திரைப்படத்துல என்ன பேசப்பட்டிருக்கு? ஏன்னா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளிவந்த பிறகு, இது வந்து பகவந்த் கேசரி அப்படின்னு ஏற்கனவே வெளிவந்த பாலையா நடிச்ச தெலுங்கு படத்துடைய ரீமேக் தான். கொஞ்சம் வேணா இவங்க திருத்தங்கள் பண்ணியிருக்கலாமே ஒழிய பெருசா ஒண்ணும் கிடையாது. இப்படி நெறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பராசக்தியும் அதே மாரியான ஒரு ட்ரோல சந்திச்சது. பராசக்தி படம் வெளிவந்து இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. வெற்றிகரமாவே ஓடிக்கிட்டு இருக்கு. பராசக்தி திரைப்படமே என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு 23, 25 இடங்கள்ல வந்து எங்களுக்கு திருத்தங்கள மேற்கொள்ள சொன்னாங்க. அதுல முக்கியமான சாராம்சமே போகக்கூடிய அளவுக்கு கடுமையான திருத்தங்கள சொல்லியிருந்தாங்க. தீ பரவட்டும்னு சொன்ன இடங்கள்ல வந்து நீதி பரவட்டும்னு மாத்தி குறிப்பிட்டிருந்தாங்க. அண்ணா அவர்கள் பேசக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இடம்பெறக்கூடிய காட்சிகள்லாம் இடம்பெற்றிருந்தது. அவர்கள் பேசக்கூடிய முக்கியமான ஆக்ரோஷமான அந்த வசனங்கள, அந்த உரை வீச்சுக்களையுமே திருத்தங்கள மேற்கொள்ள சொல்லியிருந்தாங்க. இது படத்தினுடைய சாராம்சத்தையே குலைக்கிற மாரி இருந்துச்சு. அதனால நாங்க ரிவ்யூ கமிட்டி போயிருந்தோம். போய் அதன் பிறகு சில திருத்தங்கள மேற்கொண்டு, நாங்க அத முறையா எடுத்துட்டு வந்தோம். அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. நம்ம ஜனநாயகன் படத்த பொறுத்தவரைக்கும் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, அவங்க என்னென்ன திருத்தங்கள சொன்னாங்களோ, அத அப்படியே நாங்க ஏத்துக்கிட்டோம். அத நாங்க ஏத்துக்கலன்னு சொன்னா தான் நாங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போகணும். அவங்க குறிப்பிட்ட எல்லா திருத்தங்களையுமே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்படி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட பிறகும், எதனால ஜனநாயகன் படத்துக்கு வந்து
இவ்வளவு கடுமையான எதிர்ப்புகள் அப்படின்னு வரும்போது, இன்னொரு பக்கம் சில யூகங்களும் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த ஊகம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல வந்து மத அரசியல கடுமையா சாடுறாரு. சாதிய அரசியல கடுமையா சாடி பேசுறாரு. இந்த அரசியல் எல்லாமே பாஜகவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட அரசியல் வசனங்கள். இதெல்லாம் நெறைய இடங்கள்ல இடம் பிடிச்சிருக்கு. அதுல குறிப்பா அந்த ட்ரெய்லர்ல கடைசி வரக்கூடிய அந்த சாட்டைய எடுத்து அரசியல்வாதிகள் ஒரு 20, 30 பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்கள அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கும். அது எல்லாமே கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கத்தையும், மாநில அரசாங்கத்தையும் குறிப்பிடக்கூடியதா இருக்கு. இவர் வெறுமனே திமுக, அதிமுகவ மட்டும் தாக்கிட்டு போற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருந்தா, அ பாஜகவினருக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஏன்னா இன்னொரு பார்வையும் வைக்கிறாங்க. தணிக்கை வாரியத்துல இடம்பெறக்கூடியவங்க பாஜக அரசாங்கத்துக்கு ஆதரவானவங்க தான் இடம்பெறாங்க. அப்படிங்கிற ஒரு பார்வையுமே முன் வச்சிருக்கிறாங்க. சில அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, உண்மை இல்ல அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லன்னு நெனைக்கிறேன். ஆனா அதையெல்லாம் தாண்டி இது வந்து எந்த விதத்திலயும் பாஜகவ ஹேட் பண்ணக்கூடாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அதிமுக, பாஜக இருக்கக்கூடிய அந்த என்டிஏ அலையன்ஸ்க்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஒரு படத்த வெளியிட்டு, இந்த படத்தின் மூலமா பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு கடுமையான பின்விளைவுகள உண்டாக்கிருவோம். அப்படிங்கிற ஒரு இதனாலயும் சிலர் தணிக்கை வாரியத்திற்குள்ள இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாரி செயல செஞ்சிருக்கிறாங்க. அப்படியும் பேசுறாங்க. ஆனா இது எதுவுமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அடிப்படையில ஒண்ணே ஒண்ணு தான். எம்ஜிஆர் அவர்களுக்கு கடுமையான நெருக்கடி. உலகம் சுற்றும் வாலிபனா இருக்கட்டும், நாடோடி மன்னனா இருக்கட்டும், இப்படி பல்வேறு படங்களுக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. அதெல்லாம் தாண்டி தான் அவரு தன்னை ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு அ வெற்றிகரமான சக்சஸ்ஃபுல்லான ஒரு நடிகராகவும், அரசியல்ல வீழ்த்தவே முடியாத ஒரு தலைவராகவும் உருவெடுத்து நின்னாரு. நடிகர் விஜய் அவர்கள் ஒரு நடிகரா என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறத தாண்டி, தற்போது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவரா இருக்கிறாரு. ஒருவேளை அவர் தலைமையில் கூட்டணி அமைந்தால், அதற்கும் அவர் பொறுப்பாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஒரு மாற்று அரசியல்னு வந்திருக்கிறாரு. 4 முனை போட்டி நிலவுது. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தவேக. அப்படி இருக்கிற பட்சத்துல, ஒரு அரசியல் தலைவரா நடிகர் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.